ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புது தமிழ்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோ தான் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் பார்த்துங்க. சரி, வாங்க இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். இடஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாது தேர்வு செய்க. அது கொடுத்த ஆப்ஷன்லேருந்து இடஞ்சுழி எழுத்துக்களில் வந்து எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இது வந்து பொருந்தாதது. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். டா, யா, ல இது மூணுமே வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். சரிங்களா? அமுதென்று பிரித்து எழுதுக. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அமுது ப்ளஸ் என்று. கொஸ்டின் 3, மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. மலை குறித்த உண்மை அறிவியல் செய்தினை கூறியவர் யார்? மலை குறித்த உண்மை அறிவியல் செய்தினை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆண்டாள். கொஸ்டின் 5, திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஔவையார். திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். கொஸ்டின் 6, சிட்டுக்குருவி பற்றிய கூற்றுகள் தவறானது எது? அதாவது கொடுத்துருக்க 4 கூற்றுலேருந்து சிட்டுக்குருவி பற்றிய கூற்றில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ மட்டும் தவறு. பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள். பெண் குருவியின் உடல் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது கரெக்டு. அதாவது சிட்டுக்குருவி கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். இதுவும் கரெக்டு. 14 நாட்கள் அடை காக்கும். இதுவும் கரெக்டு. சரிங்களா? கொஸ்டின் 7, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார்? இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். இதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். கொஸ்டின் 8, எந்த பகுதியை தவிர அனைத்து பகுதியிலும் சிட்டுக்குருவி வாழும்? அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த பகுதியை தவிர வந்து அனைத்து பகுதியிலும் சிட்டுக்குருவி வாழும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. துருவ பகுதி. அதாவது துருவ பகுதியில் மட்டும் சிட்டுக்குருவி வாழாது. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வந்து இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அலர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதோட ஆன்சர் மலர்தல். அலர் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மலர்தல். பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்ட மொழி எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்ட மொழி எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தமிழ் மொழி. பிற மொழிகள் எந்த நிலையில் அறிமுகமாகின்றது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 2ஆம் நிலை. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார். பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பொறுத்துங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதாவது 3, 2, 1, 4 இதான் வந்து சரியான ஆன்சர். மென் தொடர் குற்றியலுகரம் அம்பு, வன் தொடர் குற்றியலுகரம் பாட்டு, இடைத்தொடர் குற்றியலுகரம் சார்பு, நெடுந்தொடர் குற்றியலுகரம் பாட்டு. இதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
இந்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க தான், இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில். ஒரு ஆன்சர் பார்த்துங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது 2, 4, 1, 3. குரில் அப்படிங்கிறது மகரம், ஆயுதம் அப்படிங்கிறது அக்கேனம், நெடில் அப்படிங்கிறது ஐகான், குரில் நெடில் அப்படிங்கிறது ஐகாரம். சரிங்களா? ஜாதுநாத் எங்கு உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார்? அதாவது அந்த கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, ஜாதுநாத் வந்து எந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில், அதாவது எங்குள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, அசாம். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஔகார குறுக்கம். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம். எந்த ஆண்டு ஜாதவ் பயங்க்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது? அவரோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 2015. எந்த விலங்கு தங்கி இருக்கும் காடு தான் வளமான காடு என்று பெரியவர்கள் சொல்வார்கள்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, யானை. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 2. உலகில் 2 வகையான யானைகள் உள்ளது. இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை என்ற பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, சிந்துக்கு தந்தை. அதாவது ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை. அதாவது சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா? எழுத்து சொல் பொருள் என்பன தொல்காப்பியத்தின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, அதிகாரங்கள். அதாவது எழுத்து சொல் பொருள் என்பது வந்து தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள். கூற்று 2 கூற்று கொடுத்துருவாங்க. இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கூற்று 2ம் சரி, அது 1ம் சரி 2ம் சரி தான். அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓலைச்சுவடிகளில் புள்ளி இடாமல் எழுதினர். அதாவது ஓலைச்சுவடிகளை வந்து எழுதும்போது புள்ளிகள் இடாமல் எழுதினர், இது கரெக்டு. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது, இதுவும் கரெக்டு. சரிங்களா? செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நூல் வந்து செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தொல்காப்பியம். இந்த கொஸ்டின்லாம் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தொல்காப்பியர். அதாவது எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் வந்து தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. கோணகாத்து பாடலில் இயற்கை அழிவிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு எந்த கடவுளிடம் வேண்டினர்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, முருகன். பின்வருவனவற்றில் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர் யார்? அது கொடுத்த ஆப்ஷன் வந்து காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஏ டி. அதாவது மாதுரி ரமேஷ், மணிஷ் சாண்டி, இவங்க 2 பேர் தான் வந்து காடர்களின் கதைகள் தொகுத்தவங்க. சரிங்களா? பின்வருவனவற்றில் எந்த பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள் இறந்ததாக கோணகாத்து பாடலில் கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பி சி. அதாவது காலப்பநாயக்கன்பட்டி, தெத்துக்காடு, இந்த 2 பகுதியில் வந்து ஏராளமான ஆடு மாடுகள் இறந்ததாக வந்து கோணகாத்து பாடல் கூறுகிறது. பின்வருவனவற்றுள் எவை வெளிப்படுமாறு அமைவது திருநிலை வினைமுற்று? அதாவது கொடுத்த ஆப்ஷன்லேருந்து எது
வெளிப்படுமாறு அமைவது வந்து திரைநிலை வினைமுற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1, 2, 3, 5 அதாவது செய்பவர், கருவி, நிலம், காலம் இது எல்லாமே வந்து வெளிப்படுமாறு அமைவது வந்து திரைநிலை வினைமுற்று. சித்தர் வாழும் மலை எதுவென வெங்கம்பூர் சாமிநாதன் குறிப்பிடுகிறார். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், கொல்லிமலை. சித்தர் வாழும் மலை வந்து எதுவென வெங்கம்பூர் சாமிநாதன் குறிப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயனவே. இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழன்பன். மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப இப்பாடல் வரிகள் ஆசிரியர் யார்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுத்தானந்த பாரதியார். பொறுத்துக்க, இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. இதுலேருந்து கண்டிப்பாக அப்படியே ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கணும் எக்ஸாமில். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 4, 3, 1, 2 காணி அப்படிங்கிறது 1/80, 4மா அப்படிங்கிறது 1/5, முக்காணி அப்படிங்கிறது 3/80, வீசம் அப்படிங்கிறது 1/16. திராவிட மொழியின் சொற்களை ஆராய்ந்தால் பொதுவான டேஷ் கொண்டிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி அடிச்சொல். திராவிட மொழியின் சொற்களை ஆராய்ந்தால் பொதுவான அடிச்சொற்கள் இருக்கும். எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் மொழியறிஞர்கள் கருதினர். ஆன்சர் ஆப்ஷன் டி 18ஆம் நூற்றாண்டின் அதாவது 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் மொழியறிஞர்கள் கருதினர். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலரை பாராட்டியவர். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். பின்வரும் கூற்றுகளில் சரியானது தேர்ந்தெடு. கொடுத்துருக்க கூற்றில் வந்து எது சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏபிசி. கொடுத்துருக்க மூணுமே வந்து சரியானது தான். அதாவது தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். சரிங்களா? அதாவது தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் வந்து துணை வினைகள் வந்து முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். அடுத்தது பாருங்கள், தமிழில் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தில் துணைவினை கொள்கையில் இருந்து வேறுபட்டது. இதுவும் கரெக்டு. தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும். இதுவும் கரெக்டு. சுந்தரரின் எந்த நூல் அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது? இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. திருத்தொண்ட தொகை. சுந்தரரின் திருத்தொண்ட தொகை நூல் தான் வந்து அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடல் வரியின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தெளிந்து போனதனால் நானும் ஓர் கனவோ என்ற பாடல் வரியை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், பாரதியார். தேனினும் இனினர் செந்தமிழ் மொழியே தென்னோடு விலங்குற திகழ்ந்தன் மொழியே என்ற பாடல் வரியை எழுதியவர். இந்த கொஸ்டினை வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி கா நமச்சிவாயர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள நல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார்? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ரா இளங்குமரனார். பாவலர் பெருஞ்சித்தனார் இயற்றிய நூல்களில் சரியானது. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பாவலர் பெருஞ்சித்தனார் எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க.
இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1, 2, 3, 4 இதான் வந்து கரெக்டானது. அதாவது பாவலர் பெருஞ்சித்தினார் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு. இது எல்லாமே வந்து பாவலர் பெருஞ்சித்தினார் இயற்றிய நூல்கள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் பொருந்தாது தேர்ந்தெடு. அதாவது தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி 1, 2, 3. அதாவது தளிர் பொருந்தாது, குருத்ததும் பொருந்தாது, பொத்தும் பொருந்தாது. அதாவது கவை, குச்சு இது ரெண்டும் தான் வந்து தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். நாடும் மொழியும் நம்ம திருக்கண்கள் என்று கூறியவர். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார். நாடும் மொழியும் நம்ம திருக்கண்கள் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை இயற்றியவர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி பலப்பட்ட சொக்கநாதே புலவர். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்ற சிற்றிலக்கிய நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலப்பட்ட சொக்கநாத புலவர். மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன இவ்வறிவை எழுதியவர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அப்துல் ரஹ்மான். ஒரு மணித்துளிக்கு டேஷ் முதல் டேஷ் முறை மூச்சு கற்றாய் நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை தரும். ஆன்சர் ஆப்ஷன் டி 12 to 18. ஒருவன் நீர் இல்லாமல் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? ஒரு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி 5 நாள். பல்பல பலவின் பயங்களு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அகநானூறு. பல்பல பலவின் பயங்களு கொல்லி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் அண்ட் லைக்கை பொறுத்து வந்து என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். என்னால் வந்து ஒரு நாள் வீடியோ போட முடியாது இருந்துச்சு. அதாவது ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். இனிமேல் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.